இந்த நிகழ்ச்சி பீகார் மாநில கல்வி அதிகாரிகள் நமது மாநிலத்தில் கல்வி ஏற்பாடுகளை பற்றியும் கல்வி நிகழ்வுகளை பற்றியும் அதன் செயல்பாடுகளை பற்றியும் அறிந்து கொள்வதற்காக அவர்கள் பார்வையிட்டிருக்கிறார்கள். நம்ம தமிழ்நாட்டில் தான் தமிழ் பாட புத்தகங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப எனர்ஜைஸ்டா இருக்கும். நிறைய புது வடிவத்தில் புதிய கருத்துக்களை கொடுத்திருப்போம். இன்ஃபோகிராபிக்ஸ் இருக்கு, கியூஆர் கோடு இருக்கு, கருத்து வரைபடங்கள் இருக்கு. அதை தொகுத்து கொடுத்த முறைகள் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. இதெல்லாம் பார்த்திருக்காங்க. அப்புறம் கல்விக்கான ஆராய்ச்சி செயல்பாடுகள் மிக சிறந்த முறையில் நடந்திருக்கு. கல்வி ஆராய்ச்சிகள்ல நம்ம நாட்டிலேயே சிறந்த மாநிலமா விளங்குறது தமிழ்நாடு. இதை பார்வையிடுவதற்காக பீகாரிலிருந்து இந்த உயர்மட்ட மாவட்ட கல்வியாளர்கள் குழு வந்திருக்காங்க. அவர்களுக்கான நிகழ்ச்சிகளை இங்கு தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம். நம்ம மாநிலத்தில் இருந்த கல்வியில் இருந்த சிறந்த செயல்பாடுகளை அவர்கள்ட்ட சொல்றோம். அவங்ககிட்ட இருக்கிற எப்படி கல்வி கற்றல் அடைவுகளை அவங்க என்ன உத்திகளை கையாண்டு மேம்படுத்துறாங்க அப்படிங்கறதையும் ஒரு செயல்பாடுகளா ஒரு இணைவிடையாற்றி நாங்க தெரிஞ்சிட்டு இருக்கோம். 5 சுற்றுகளாக அவங்க வர்றாங்க. முதல் சுற்றுல 45 பேர், இரண்டாம் சுற்றில் 47 பேர் வந்திருக்காங்க. இப்போ 43 பேர் வந்திருக்காங்க. சோ இன்னும் 2 சுற்றுகள் இருக்கு. தோராயமா ஒரு 250 பேர் வருவாங்க. இதோட நோக்கம் நம்ம எப்பவுமே இன்டராக்ட் பண்ணும்போது ஒருவருக்கு ஒருவர் ஒரு நல்ல முன்னெடுப்புகளை நாங்க பகிர்ந்துக்கிறோம். அங்க பீகார்ல நடக்கிற கற்றல் அடைவுகளை அடைவதற்காக அவங்க என்ன செய்யறாங்க அப்படிங்கிற நாங்களும் உரையாடல் மூலமா தெரிஞ்சுக்கிறோம். அதே போல நம்ம மாநிலத்துல எந்த விதத்துல இவ்ளோ பெரிய ஹெர்குலியன் எஃபெக்டா எடுத்து இதுல ரொம்ப சிறந்த விதத்துல நம்ம புத்தகங்களை கொண்டு வந்திருக்கோம். பாடப்புத்தகங்கள் கலைத்திட்ட வடிவமைப்பு, பாடத்திட்ட புத்தகங்கள் உருவாக்குவதற்காக நாங்க குழுக்களா அமைந்து எப்படி இதை உருவாக்கணும் அப்படிங்கறத அவங்க கேட்டுக்க விரும்புறாங்க. அதே போல நம்ம மாநிலத்துல கல்வி ஆராய்ச்சியின் செயல்பாடுகள் மிக சிறந்ததா இருக்கு. சாதாரணமா ஒரு 3 மாசத்துல செய்யக்கூடிய செயல் ஆராய்ச்சிகள் மூலமாக ஒரு ஆசிரியர் தன்னுடைய கற்பித்தலை எப்படி மேம்படுத்துவது அப்படின்றதுக்கான வழிமுறைகளை நிறைய சொல்றோம். அதை எப்படி நடக்குது அப்படின்றது அவங்க தெரிஞ்சுக்க விரும்புறாங்க. அதே மாதிரி ஆராய்ச்சி தலைவர் பாத்தீங்கன்னா ஒரு 6 மாதத்தில் ஒரு ஆசிரியர் செய்யக்கூடியதாக நாங்க அதுக்கு வழி நடத்தி செய்யறோம். அதை எப்படி செய்யறோம் அப்படின்னு பாத்துக்கிறாங்க. அதே போல நம்மளோட அமைப்பு எப்படி இருக்கு, கல்வி சிஸ்டம் எப்படி இருக்கு, வெவ்வேறு துறைகளோட பணி எப்படி இருக்கு, அது ஒருங்கிணைத்து எப்படி செயலாற்றுது இப்படின்றது அவங்க தெரிஞ்சுக்க விரும்புறாங்க. அதனால ஒரு கற்றல் உள்ளாவா அவங்க வந்திருக்காங்க இங்க.